وسلام عليه بما صبرتم ونعم الاختيار صلى الله عليه وسلم. صحيح الله சொல்லப்படாது சொல்லாமலேயே நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நடந்து கொண்டால் தான் என்ன செய்யும் வாழ்க்கை என்பது கணவன் மனைவி என்ற உறவு கொண்டு
கணவன் மனைவி உறவு தான் உலகமே ஆகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் முதலாவது படைத்தான். அன்றைக்கு நாளே ஆதம்ல இருந்த ஹவ்வா இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்ட உறவுதான் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் கூடிக்கிறீர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டு பேருக்கு படைச்சு ரெண்டு பேருக்கும் 3 கட்டளைகள். முதல் கட்டளை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும். இன்னொரு கட்டளை 2 பேரும், இன்னொரு விலங்குகள் 2 பேரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் கொடுத்த ஒரு கட்டளை தெரியுமா? நீங்க சொர்க்கத்தில் வைத்து வாழும்போ உங்களோட மனைவியை முடியும். நீங்க சொர்க்கத்தில் வைத்து வாழும்போ எப்படி சொல்லுவோம்? மனைவி கூட்டி கொண்டு போயிட்டு மனைவியை உங்களோட பராமரிப்புகளை வச்சு கொண்டு சொர்க்கத்தில் வாழும். சொர்க்கத்தில் போயிட்டு நீங்க 2 பேரும் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுவோமோ அப்படி எல்லாம் சொர்க்கத்தை மூணாவது சொல்லுவோம். ஒரே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தின் பக்கமா நீங்க 2 பேரும் செய்வாங்க. இதுதான் முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த மூணு அதான் சொல்லுவாங்க. وَإِذْ أَنَا صَلَّوْا عَلَى الْأُسْكُنِ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ. அதான் இங்கே இருக்கிற வார்த்தைகள் ஏன் அல்லாஹ் உஸ்குனான்னு சொல்றாங்க? ஃபகுலா வலா தக்ரபா என்று சொல்லி தஸ்மியா சொல்றது போல உஸ்குனான்னு சொல்றாங்க. உஸ்குன் நீங்க போய் வாங்குவோ வஸௌஜுக உங்களோட சௌஜாவை கூட்டி கொடுக்கணும். பொதுவாக இந்த மதரசாக்கள் நவபாரம் இது உதாரணமாக காட்டுவாங்க. அது நவபாடம் வாழ்க்கை பாடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க 2 பேரும் போய் சொர்க்கத்தில் வாழணும்னு சொன்னாங்க. நீங்க சொர்க்கத்தில் போய் வாழுவோம் வஸௌஜுக மனைவியை கூட்டி கொடுக்கணும். அடுத்த சொல்றாங்க ஃபகுலா தஸ்மியா நீங்க 2 பேரும் சாப்பிடுவோம். அடுத்த பதிக்கு வளர்ப்பா நீங்க 2 பேரும் இருப்பாங்க. ஒரே வார்த்தைங்க எப்பே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சொர்க்கத்துக்கு போகமுள்ள ஒரு ஆள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த கணவன் முடிய தலை வைப்பதுதான் பெரிய சொல்வதை போறாங்க. இது இன்னொரு விஷயத்தை வளர்க்கப்படுத்துவா சகன் வீடு கொடுத்தோம் என்பது ஞாபகம் சொல்லுவோம். பொருள் எப்படி மாப்பொருள் கூட பொருள் மாப்போம் கூட கூடுதலாக மாப்பொருளுடைய மக்கள் விஷயம் கூட இஸ்லாமிய திருமணத்தினுடைய ஆரம்பத்தில் ஃபவுண்டேஷன் இஸ்லாமிய திருமணத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஆரம்பம் இப்ப அசலுக்கு சொன்னாச்சு. தொழுகை ஆரம்பம் சொல்லுவோம். தொழுகை ஆரம்பம் தொழுகை ஆரம்பம் சப்தத்தர முக்கியம். ஒன்று செய்யணும். நேரம் வந்திருப்போம். பொழுது 3 மணிக்கு கோச்சிங் போகிறதுக்கு 2 முக்கால் கஷ்டம் வேணும். என்ன செய்யணும்? நேரம் வந்திருப்போம். ஒன்று செய்யணும். கிடாவை நோக்கி போகணும். உடையில் சுத்தமாக இருக்கணும். இது தொழுகை நடக்குது. தொழுகைக்கு சமத்து இருக்கிறது போல திருமணத்துக்கு சக்தி. திருமணத்துக்கு சக்தி அவைத்துறைக்காக சொல்றது சக்தி. அந்த சக்தி ரொம்ப
சரி, உங்களுக்கு அப்படி வச்சுக் கொள்ள வசதி இல்லையா, செழிப்பு இல்லையா, செல்வம் இல்லையா, சக்தி இல்லையா, விஷயம் அவர் தந்த ஆசைய நோக்க வச்சு செய்யணும், அடக்கி கொள்ளணும். ஏன்னா உடனே கஷ்டம் இருக்கிறது சொல்லி போங்க, அந்த கஷ்டத்தை இன்னும் ஒவ்வொரு கட்டமான திருமணம் முடிக்க வந்து மாறுபட்டு அமையும் இருப்பிடம் நீக்கும் எதையும் இருக்கணும். போராட்டத்துக்கு நாம மொத்தத்துக்கு போறோம். 4 மாசம் 10 நாள் இத்தாலி போறது யாரு சொல்றேன்? மனைவியா மாமியா? மனைவி 4 மாசம் 10 நாள் இத்தாலி போடவே அந்த இத்தாவுக்குரிய காலத்துக்குரிய செலவு யாருக்கு போடணும்? சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோம். குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்ததாக அவர் 2 பேருக்கு அம்மா சொன்னார், நீங்க திருமணம் முடித்தீங்க, நீங்க 2 பேருக்கு வாழ போறீங்க, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்குவோம். ஆனா சோழக்கத்துக்கு ஆடவரைக்கு சலாம் போகட்டும், ஆடவரைக்கு சலாம் போவாங்க, சேர்ந்து போவாங்க, மனைவி சேர்ந்து போவாங்க. அங்க போயிட்டு நல்ல வார்த்தையை நீங்க முடிச்சிட்டீங்களா, நல்ல வார்த்தையை ஒன்றுமே இல்லை. அவர்தான் கல்யாணத்தை அடகஸ்டால கொண்டு பண்றத பேசுவாங்க. ஆனா அடகஸ்டால ஒன்றும் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்ற அடகஸ்டால் லோட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஆகியோர் புஸ்தகம் கணிசம் ஒன்று பெரிய பணக்காரமாக நடிப்பாங்க. அதுவும் செனாத்து நிற்பாங்க. பணம் கணக்கு நேரில் பணம் காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. எதிர்பார்ப்பாங்க கேட்டு வருவாங்க. பள்ளியால் வந்துடுவாரு, வசதி வந்துடுவாரு, அல்லது மதரசாவால் வந்துடுவாங்க. கொடுக்க வேண்டிய அச்சத்தில் அவர் எப்ப பார்த்தாலும் பகீராகவே நடந்து கொள்வாரு. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல்லாஹ் அடியாருக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை அனுபவிக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. காரணத்தை பற்றி சொல்லணும். نصيبك من الدنيا. دنيا مقدرة، دنيا قديمة. لو أنت تقدر كل من حقر زينة الله التي أخرج لعباده. يا رب أعطيه يا رب أعطيه المجد الحنان. الله أردنا بالجمال. بيبدأ سيئا. بيبدأ سيئا. تصير الدنيا بالكثير. உலகத்தில் உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஞ்சாவது ஹலீஃபா என்று வர்ணிக்கப்பட்ட ஹலீஃபா உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை வரலாறு அழிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை வரலாறு. குறிப்பாக இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் யூத்துக்கு நல்ல ஒரு தரிசனை அமைச்சு நான் படிப்பினை கூடிய விடயங்கள் வந்திருக்கு. அது அவரே கல்யாணம் முடிச்சார். அவர் கல்யாணம் முடிச்சது யாருன்னு சொன்னால் அவருடைய பெரிய படம் பெரியப்பா அப்துல் மலிக் உருவாவா மிகப்பெரிய உமையாக்களுடைய பரம்பரையில் வந்த ஆட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹலீஃபா. அவருடைய மகன் முடிச்சார் கல்யாணம். கல்யாணம் முடிச்சு வாழ்க்கையை ஆரம்பிச்ச புதுசில மருமகனை கொண்டுள்ள மாமா வந்து ஹலீஃபா அமீர் மூமினி ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர். மக்கா, மதீனா, ஷாம், ஈரான், ஈராக் எல்லாமே அவரை பராமரிப்பு. செல்வம் என்று சொன்னால் செல்வம். மருமகன் கூப்பிட்டு கேட்டார்கள், மருமகன்
என் மகனுக்கு நீங்க எப்படி செலவழிக்க போறீங்க, என் மகளை நீங்க எப்படி பாதுகாத்துக் கொள்ள போறீங்க, அவரோட செலவுகள் எப்படி இருக்கும் என்று அசம்பவத்துக்குள்ள உள்ள என் மகன் அப்பாவே சொன்னாரு. மாமாவை பார்த்து சொன்னாரு, மாமா நான் நிச்சயமாக செலவழிப்பேன், ஆனா வீண்வரையும் செய்யவும் மாட்டேன், கஞ்சத்தனம் காட்டும். வீண்வரையும் சொல்லுவோம் செய்யவும் மாட்டேன், கஞ்சத்தனம் காட்டும். சொல்லிக்கொண்டு சொல்லாமல் والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. இபாதுர் ரஹ்மான் நல்லடியார்கள் செலவழிப்பாங்க, வீண்வரையும் செய்யவும் மாட்டாங்க, கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டாங்க. சொல்லி போட்டு கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு உத்தேசம் நல்லா புரிஞ்சுக்கணும். அல் ஹஸனத்து பைன ஸய்யிஅத்தி, அல் ஹஸனத்து பைன ஸய்யிஅத்தி. ஒரு நன்மையான கர்மம் என்பது ரெண்டு பாவத்தை காட்டுகிறது. ஒரு நன்மையான கர்மம் என்றால் இங்கிட்டு போனாலும் பாவம், இங்கிட்டு போனாலும் பொதுத்தனமும் பாவம், கருப்போக்குத்தனமும் பாவம். செலவழிக்கிறீங்களா? செலவழிப்போம். வீண்வரையும் செய்யவானா குழுவும் சொல்லவும் அனுசரிப்பும் சாப்பிடுவோம் அப்படின்னு வீண்வரையும் செய்யவானா இருக்கிறா, கஞ்சத்தனம் செய்யவானா அஞ்சத்தை கட்டவான செலவழிப்போம். நடுநிலையில் செலவழிப்போம். நடுநிலையில் செலவழிப்போம். வாழ்க்கையில் நடுநிலை போக்கிருக்கிறாங்க. குறிப்பாக குடும்ப வாழ்க்கை நமக்கு நல்ல தேவைப்படும். குடும்ப வாழ்க்கை நமக்கு நல்ல தேவைப்படும். மாப்பிள்ள அவருக்கு இது சொல்றாரு, மாமாவுக்கு அமைந்து இந்த உலகத்து மாமிய தவிர வேறு யாருமே மகரம் இல்லை, அதனால எனக்கு ஒன்றுக்கு வரவேண்டாம், அவர் சொன்னது போய் இல்லை. அந்த ஊர்ல மாமியை தவிர வேறு யாரும் அவர் கேட்கல. சொல்லுவோம் சொல்றேன் மகளே சொல்ல மாமியை தவிர வேறு யாரும் அவருக்கு மகரம், அவட மைனிமாரும் மகரம் இல்லை, அச்சம்மாவுடைய சகோதரி அச்சம்மாவுடைய பயன்பாடு மகரம் இல்லை, அவருக்கு மகரம் அவருடைய வயது அவட வயது இரண்டாவது மாமியை சொல்றது. இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு மாப்பிள்ளைய வச்சு 3 சம்பவம் பாக்கி உருவாகிடும். ஒரு கூட்டம் என்ன தெரியுமா, இந்த வீட்டுல யாருமே மகரம் இல்லை, அதனால நான் வரமாட்டேன் என்ற குடும்பம் நான் மகரம் பேரோடு ஒதுங்கி போற ஒரு கடுப்போக்கு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம்? ஒரு கடுப்போக்கு குடும்பத்தையும் வரணும், எந்த உறவும் வரணும், எந்த இதுவும் வரணும், நான் மகரம் பேரோட அவங்க கடுமையாக மாட்டேன். இன்னொரு கூட்டத்தில் கூட பொழுதுபோக்கிக்கிறோம். அவங்க தெரியுமா, இது மாற்றத்தை குடும்ப வாழ்க்கையில கொண்டு வரலாம். இதை வயசுனா இதை வயசு தங்கச்சி, இதை வயசு தாத்தா, இதை ஊரு, எங்களோட குடும்பம், இதுக்குள்ள மகரம் என்றத்தை கொடுத்துருக்கோம், எங்களை கஷ்டப்படுத்தவா, இதை அவங்க பொழுதுபோக்கு. இவங்க யாருன்னா அந்த வைஃபோட பேசுறத விட கூட பேசுவாங்க. யாரோட வைஃபோட பேசுறத கூட பேசுவாங்க. வைஃபை இவங்க அது பிரச்சனை இது கடுப்போக்கு, இது பொழுதுபோக்கு. நடுநிலை என்ன தெரியுமா, நடுநிலை என்னன்னு சொன்னா உண்மையிலே இந்த மாப்பிள்ளைக்கு அவர் கல்யாணம் முடிச்சதுக்குள்ள மைனி மாறி யாரும் மகரம் இல்லை. அந்த வீட்டில் அவருடைய வழியும் அவருடைய மாமியும் தான் அவருடைய மகரம் வேறொரு மகரம் இல்லை. ஆனால் அந்த குடும்பத்துடைய எல்லாருடைய சொந்தக்காரங்க சொந்தம். அவர் மந்தத்துடைய காய்காவலும்
என்ற வழியில் தங்கத்துடன் எப்படி பேசுவோம், என்ற கசின் சிஸ்டர்ஸோட என்ற பெரியப்பா பெரியப்பா எப்படி பேசுவோம், எனக்கு மகன்கள் அவங்க. அதனால தயவு செஞ்சு இந்த காயிலா அல் ஹசனத்துறை செய்திகளை ஒரு நன்மையான கருமா ரெண்டு பாவத்திற்கு மத்தியில் இருந்தோம். இந்த பாவத்திற்கு மத்தியில் இருந்துதான் நாங்கள் நகரச் செய்யும் போது ஒரு நடுநிலையான ஒரு சமூகமாக என்ன செய்ய முடியும், மாற முடியும். அதைத்தான் நான் செலவழிப்பேன். அதன் நடுநிலை நான் என்ன சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நீங்க போக சொர்க்கத்துக்கு போவாங்க, ரெண்டு பேரும் அன்புக்குரிய நண்பர்களை சொல்லுவது இங்க ஒரு ஒப்பந்தம் நடக்கணும். ஆமா, இந்த சகோதரர் சாமி பாகிஸ்தான் பொத்தி பொத்தி கண்ணே பொண்ணு வளர்ந்த அவருடைய மகளை எங்களை மாப்பிள்ளை மாப்பிள்ளை போர்விக்க போனார். நான் இந்த உடனால நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். பொதுவாக நான் திருமண அதிபதிக்காக எழுதி போனால் குறிப்பாக தொண்டை மாப்படம் பார்ப்பேன், தொண்டை மாப்படம் பார்ப்பேன். அன்றைக்கு தான் அவருடைய பேர் என்ன செய்யும் விளக்கம் இவ்வளோ நாள் குத்தி கொத்தி வளர்ந்து கண்குறிச்சி வச்சு கொண்டிருந்த ஒரு பிள்ளைய அந்த பிள்ளைக்கு முன்ன தெரிய வீட்டு தெரிய யாருன்னு தெரியாது ஒரு ஆளை கையை பாராட்டுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நடக்கும். இந்த நிகழ்வை போதை பற்றி சொல்லுது. இது ரெண்டு சாட்சி கட்டிக்காகவும் இதை போவாங்க நம்ம சொல்லுது. பேசுவோம் நபிமார்களுக்கு தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் இதெல்லாம் சொற்கள் சொற்கை இப்ராஹீம் மூசா சொற்கள் கொடுக்கப்பட்டுச்சு, வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வேதங்கள் எல்லாத்தையும் தூக்கி அப்பா நபிமானுடைய கையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நபியிடத்திலையும் ஒப்பந்தம் உடன்படிக்கை ஒரு எக்ரிமெண்ட் ஒரு அர்த்தத்தை செஞ்சிருக்கணும். அந்த அர்த்தத்தை குர்ஆன் எப்படி தெரியுமா சொல்லுது? وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا மீசாக உடன்படிக்கை غليظًا கடினமான ஸ்ட்ராங்கான இவர்களுக்கு கொடுத்தோம். நீங்க தயார் செஞ்சு இதுல உள்ள தமிழையே மக்களுக்கு சொல்லலாம், இதுல எதையும் கட் பண்ணலாம், எதையும் சேர்க்கலாம், இருக்கிறபடியே கொடுத்துள்ளோம் சொல்லி எல்லா நபிமார்களும் ஒரு எக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி கொண்டுதான் நான் இந்த வேத நூலை கொடுத்தோடு போகாதான் சொல்றாங்க. என்ன வார்த்தை? கதீனம். அதே மீசாக கதீனம்தான் இந்த நிகாஹ். وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض وأخذنا منكم ميثاقا غليظا. இது சூப்பர். எப்படி நாளைக்கு கியாமத்துல ஒரு நபியாக எழுப்பப்படுவாரோ அதே போல இந்த ஒப்பந்தத்தின் பேரில் நாளைக்கு இந்த குடும்பம் சொர்க்கத்திலேயும் குடும்பமாக குடும்பமாக புறத்தில் பிள்ளைக்கு இவெல்லாம் சாப்பாடுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா வீடும் எல்லா வீடும் நாம மௌத்தானவர்களை உடனே ஆகிடும். எங்களோட ஊரில் நிறைய ஊரில் அதிகரிக்கிறார்களோ நாளைக்கு எங்கள் மாநிலத்துக்கு போயிட்டு 40 வருஷம் சாப்பிடுவோம். எங்களோட வாகனம், எங்களோட சொத்து, எங்களோட எல்லாத்தையும் வைக்கிறோம். ஆனால் எங்களோட உள்ள நாங்கள் கவர்ந்து போனால் எங்களோட
எங்களை பிள்ளைக்கு எங்களை பேரு மாறுவது இந்த உண்மைதான் ஒரு நாள் மாறாது. இது கன்சர்ன் பண்ணிட்டு கேட்க இது நடக்கிறதா கேட்கலாம். டிவோர்ஸ் என்பது கணவனுக்கு மனைவிக்கு மட்டும் இடையில ஏற்படக்கூடிய ஒரு பிரிவினையை தவிர ரெண்டு குடும்பத்திற்கு இடையில ஏற்படக்கூடிய பிரிவினை அல்ல. வேண்டாம் மாமி தியாகத்து வரைக்கும் மாமா தியாகத்து வரைக்கும் மாமா போன்ற பிள்ளைக்கு பாப்பா தியாகத்து வரைக்கும் பாப்பா போன்ற பிள்ளைக்கு உமா தியாகத்து வரைக்கும் தாய். அந்த முசாஹாவுடைய உறவு பிரித்து கொண்டே போகும். அது ஒரு நாள் நினைச்சுக்கிறார். அதனால எல்லாருக்கும் சொல்றேன், குடும்ப வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு நான் சொன்ன ஆயத்தில் சொல்லுது இங்க இருக்கிற யூத் யங்ஸ்டர்ஸ் சொல்றேன். எனக்கு ஒரு சகோதரர் சொன்னார் ஜீவனாக இப்படியோடு இருக்காங்க தேடி பாருங்களேன். கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஒரு பிள்ளைய கட்டி போடாம நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சும்மா நல்லா வாழ்ந்து பார்ப்போம். எங்களுக்கு வாழ்க்கை செட்டாக இல்லத்தி நாங்கள் என்ன செய்வோம், பிரித்துக் கொள்வோம். ஏன்னா இவங்க 2 மாசம் வாழ்ந்து பிள்ளையோட கையை கொடுத்துட்டு 3 மாசத்தை எனக்கு வாழ கொண்டு போனா அந்த பிள்ளை செஞ்ச பாவம் என்ன அவருக்கு தப்பா கொடுக்க சொல்ல மௌனமா இருக்கேன். நீங்க ரெண்டு மாசம் சொல்றீங்க இது வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை ரகசியத்தில் போகணும். என்ன சொல்ல எனக்கு பகுதி சொன்னாங்க நிக்காக உலவாக்கள் அளிப்பாங்க, நல்லவங்க அளிப்பாங்க, தயாராகி வாங்க சொல்லி சொன்னார். அப்ப சில உலகமாக்குடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பூர்வமாக நான் சொல்லிட்டு நவீன வாழ்க்கை சொல்றது எல்லாருக்கு தெரியும். சையத் அஹ்மது ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர் கணவன் அவருடைய கணவன் அவருக்கு அதாவது மகாது சிதற்கு இருக்கிறார். மகாது சிதற்கு இந்த நதி முத்தமிழ் புராணம் சொல்லும் அவர் அவர்களது அவர் கணவன் பல புராணங்கள் கண்டாரு. ஆனால் இதை அவர் சொல்ல சையத் அஹ்மது ரிஃபாயி சொல்லுங்க அதுக்கு தகுதியானவர்களே அதனாலே அவர்கள் சொல்ல இவர் அவன் பார்க்க போறான், சேர பார்க்க போறான். அன்றைக்கு சேர ஊருக்கு அவருடைய மனைவி அவருடைய மனைவி சேரோடு நடந்து கொண்ட முறைய பார்த்தா இவருக்கு சரியான தெளிவாகிறது. இப்படிப்பட்ட ஒரு பொம்புல இந்த சேருக்கு மாற்றமா இப்படிப்பட்ட ஒரு பொம்புல இந்த சேருக்கு மாற்றமா இதற்கு சரியான மாற்றமாக அப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஏற்றி அப்படிப்பட்ட கதை சேரப்படவே இருந்தார். நான் இதற்கு சேர்ந்த கேட்க என்னோட தெரியவு எல்லாத்தையும் பேசலாம். வெளியே வந்து மற்ற மொழிகள் சொல்றாங்க என்னப்பா சேர ஊரோடு இப்படி நடக்குது வாழ்க்கம் சுமூத் நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க. இல்ல சேகர் வந்து அந்த பெண்ணை 500 தங்க காசி மகள் கொடுத்துதான் கல்யாணம் முடிச்சா பெரிய காசு கொடுத்து மகள் கல்யாணம் முடிச்சாரு. அந்த பெண்ணுக்கு செலவு கூட அந்த பெண்ணுக்கு வெளியே விட்டு போவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி அங்கிருந்தவர் என்ன சொன்னார். இவர் உடனே கேட்டு 500 தங்க காசுகளை கொண்டு வந்து ஷேக் கொடுத்தாரு. ஷேக் நீங்கள் வேலை செய்வோம் இதை கொடுத்து
உங்களோட மனைவியிலிருந்து விவாகரத்து பெற்றுக்கோங்க, நீங்க இந்த பெண்ணோடைய வாழவான், நீங்க இந்த பெண்ணோடைய வாழ்க்கைக்கு இந்த பெண் தகுதியற்றவள் என்று சொல்லி அஹ்மது ரிஃபாய் நாயகத்தில் இவங்க சொன்னதுமே ரிஃபாய் நாயகம் அவங்க இவங்க சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாங்க? لولا صبري على ضربها ولسانها ما رأيتني في مقعد الصدق. நீங்க எந்த பல தடவைகள் மகாராஜ சிறுகளை கண்டிக்கலாமே, அது எனக்கு கிடைச்ச கிஃப்ட் வந்து இந்த சிக்கலாக இந்த பெண்ணோட எனக்கு இருக்கிற பொறுமையா எனக்கு இருக்கிற பொறுமையா. இது கலாவின் ஜமாதிகளுக்கு தான் ஒன்று. இந்த கிதாப் இந்த வரலாறு தான் கஷ்டப்பட்ட இன்னொரு வரலாறு. ஒரு ஷேக் இருந்தாரு பெரிய பந்தாவில். அந்த ஷேக் வந்துட்டு ஒரு வித்தியாசமான பல விஷயங்களை வசப்படுத்தி கொண்டு அற்புதங்கள் உடச்சு சாப்பிட்டாங்க. பெண்களுக்கு அந்த காலத்தில் நடந்த முறைசாக்கள் இப்ப நடக்கவையாக இருக்கிறது. எல்லாரும் கேட்பாங்க, அந்த காலத்தில் நடந்த முறைசாக்கள் அற்புதங்கள் இப்ப நடக்கிறது கேட்பாங்க. இப்பயும் அந்த காலத்தில் முறைசாக்கள் நடக்கிறவங்க நடக்காம இல்லை. உதாரணமா என்ன உதாரணம்? அப்படிப்பட்ட அற்புதங்கள் முறைசாக்கள் நடக்கிறதுக்கு உதாரணம் எங்க ஊர்களில் முஸ்லீம் ஊர்களில் தண்ணி ஹசரத்துக்கு கொடுக்கிற சம்பளம் அப்படிப்பட்ட மிரட்டலாம். இந்த சம்பளத்தில் வாழேடுமா? இந்த சம்பளத்தில் பள்ளி ஹசரத்துக்கு மதல் சாதிக்கிற ஹசரத்துக்கு வாழேடமான்னு கேட்ட வாழேலாம். நான் சொல்ற இந்த காலத்தில் இருக்கிற மனிதாக்கள் ஆபத்தெரிய மனிதாக்கள் என்ன போச்சு? பள்ளியில் ஹசரத்துமா இருக்கும், மதல் சாக்கிற உஸ்தாதங்களுக்கு கூட சம்பளம். அதை பார்த்த உங்களை விட உள்ளே நோடு உங்களை விட நோடெல்லாம் சில வயதுலாம் வாழ்ந்து வைப்பான். சிலாக்கிட்ட கைது மாசம் காத்திப்பட அளவுக்கு வயது உள்ளி இதுவும் அதற்கு மாற கவர்ச்சி கொள்ற போராட்டத்தை நாளைக்கு வர்ணிக்கிறேன். ஒரு ஆச்சரியமான முறையை கவனிக்கிறாங்க. ஆனா அதற்கு மாற எந்த ஸ்ட்ரைக்கும் இல்லாம எந்த டிமாண்டும் இல்லாம இந்த தாரத்தை தாங்க வாப்போம், நாங்க வாங்கி கொள்வோம் என்று வாங்கிட்டு போறாங்க தானே. அதை மாதிரி இந்த காலத்தில் ஒரு பொலிசா வேறு ஒரு பொலிசா இது தெரியுமா? அப்படிப்பட்ட அற்புதமான அந்த பொலிசா வாங்கி அதற்கு சம்பந்தம் சரி. அந்த சேகத்தை பார்க்கணும், அந்த சேகத்தில் பயத்தை வாங்கிக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு வாலிபர் 32 வயசு 33 வயசுல இருக்கிற ஒரு வாலிபர் போன் பண்ணிட்டு வந்தார் சேகத்தை பார்க்க. அன்னைக்கு வந்து பார்த்தா சேகருடைய கலவை மூடிட்டு சேகருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சாமியா ஒரு ஆக்சன் இருக்குது. அந்த ஆக்சன் தண்ணி கொண்டாரு என்ற வாராக்காக தங்குவாங்க. அதனால காலையில் சேவை பார்க்கறாங்க. அன்னைக்கு தான் வீட்டு இருக்கிறாங்க, அந்த ஆக்சன் இருக்கிறாங்க. இதில் வீட்டு வந்துட்டு சேகர வைஃப் வந்துட்டு சேகரோட பேசுகிற முறையை கொஞ்சம் காதை விட்டு கேட்டு கொடுக்குறாங்க. இந்த அந்த துணி அவன் என்ன தெரியுமா சொன்னா? சேவை பார்த்து இந்த இது சாப்பிடுது, இந்த இது சாப்பிடுது. எனக்கு தெரிஞ்ச ரகசியம் எல்லாம் ஒன்றை பத்தி மக்களுக்கு தெரியும்னா கல்லடிச்சு கொண்டு பார்க்கணும். யாரு சொன்னது? எனக்கு தெரிஞ்ச ரகசியம் எல்லாம் உங்களை பத்தி இந்த மக்களுக்கு மட்டும் தெரியும்டா, இந்த மக்கள் கல்லடிச்சு கொண்டிருப்பாங்க என்று சொல்லி இந்த பொங்கலை சொல்லலாம். இவருக்கு தலை சூழ்நிலை யாருக்கு சேகரம் பார்க்க வந்த இந்த மனிதனுக்கு தலை சூழ்நிலை சரி ஐயா மாற்றி கொண்டு போகுது. சரி எப்படியோ மந்தத்தை பார்த்துட்டு போவேன். அடுத்த காலில் போய் தலைவரை பற்றி நடந்தார். தலைவரை கேட்கிற சேகரிக்கிறான்னு கேட்பார். அந்த பொங்கல் எடுத்து மாஞ்சி கொடுத்து சொன்னான், உனக்கு வேலை சேகருக்கு வேலை போயிட்டு பார்த்து காட்டி பார்த்து சொல்லி அவர் காத்துக்கு விரல் கொண்டு வைக்கிறார். சேகம் பார்க்க போனா அவர் காத்துக்கு போனார். சேகத்துக்கு அங்க வைக்க
சேர்த்து வேலை செய்கிறார் ஒரு விஷயத்தில் சேர் மக்கள் இருக்கிறாரே சிங்கங்கள் கொண்டு போகுது வாயில கப்பி கொண்டு வந்து எல்லாம் போகுது அது வரலாறு படிச்சவங்க சுகாதாரமா அது ஒரு வளர்ப்பு நாயமாக அல்லது வளர்ப்பு கூடமாக அந்த இனத்தை அப்படி எதுவும் போறாங்க இந்த மனிதனுக்காக தெரியுமானது இவன் உடனே வீட்டு கேட்டா சேர்ந்தே கையை பார்த்துருவாங்க ஷேர் எனக்கு என்ன சொல்லுங்களேன் மிக நீடித்த இந்த பாக்கியம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிட்டீங்க நீ அப்செட் ஆகி வந்தாலும் வீட்டில் இல்லை அந்த ஊர்ல நான் அப்செட் ஆகிறேன் அந்த ஊர்ல நான் என்ன செய்யல நான் வாய் பேச தெரிஞ்ச ஒரு பொம்பளைக்கு முன்னால் அமைதியாக இருக்கிறதுனால வாய் பேச தெரியாத சீக்கிரங்கள் எல்லாம் அவங்க எனக்கு வசப்படுத்தி தந்திருந்தான் குடும்ப வாழ்க்கையில நீங்க எல்லாம் நீங்களும் செய்ய வேண்டிய விஷயம் தெரியுமா நாளை தியாகத்தில் வழக்கமாக வருவாங்க சொல்கிற வந்து வல்லா கேள்வி நீங்க செய்த பொறுமைக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுவாங்க பொறுமை என்பது ரொம்ப சொல்றது ஒரு நாள் ஒரு சண்டை யாருக்குள்ள அப்துல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சின்னோசன் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தான் ஊட்டுக்குள்ள ஊட்டுக்குள்ள மாப்பிள்ள வீட்டுக்குள்ள ஒரு சாப்பாடுல ஒரு அக்ஷரம் இருக்காங்க ஒரு கனவு ஏன் காரணம்னா மக்களுக்கு வாக்கிய சொல்லி கொடுக்குவாங்க சிங்கள மக்கள் தவிர ஆந்தூர்மான பேசி கேட்டா போட்ட பௌஜீவிக்கு சம்மந்தப்பட்ட கதாபாத்திர கொண்டு கேட்கலாம் சொல்லுவது அதுக்கு நிறைய தன்னை மாற்றேன் நாங்கள் பௌஜீவிக்கு வீட்டில் யார் சொல்லுவது எங்களை மாதம் அப்படி இல்லை எங்களை மாதத்துக்கு சம்பந்தமாக சொல்ற குடும்பமான வாழவை எல்லாம் சொல்லித்தரேன் இதை பற்றி கேட்போம் ஒரு நாள் குடும்பத்துக்கு மன கஷ்டப்பட்டு கணவனுக்கு மனைவி கிட்டத்தட்ட வாழ்க்கையில கணவனுக்கு மனைவிக்கு 40 வருஷம் வித்தியாசம் சமபாசம் 40 வருஷம் ஓல்டு யாரோட ஆயிஷத்தை பத்தி அம்மா 40 வருஷத்துக்கு ஓல்டு அது 40 வருஷம் ஒரு நாள் சீக்கிரமான கஷ்டம் உடனே சொன்ன அந்த ஆயிஷத்தை பத்தி அம்மா இந்த விஷயத்தில் மாப்பிள்ளை செஞ்சா மாற்றுவோம் وإذا حكم من أهلها وحكم من أهله எனவே நான் விருப்பப்படுறேன் அதையே கணவன் இந்த விஷயத்தை மாப்பாவை கொண்டு வந்து எங்களை மாப்பை என்ன செய்யணும் இல்லை தெரிஞ்சாங்களுக்கு அவர் தீர்ப்பு சொல்லட்டும் மாப்பட தீர்ப்பு நாங்கள் ஒப்புக்கொள்வோம் நபிசல்லாஹு யோசிக்க இல்லை நான் நபி ஏன் தீர்ப்பு உனக்கு ஏற்றுக்கூட இல்லாம யாரை தீர்ப்பு வேணும் வேறொருத்த தீர்ப்பு வேகமாக கேட்கல இது கணவன் மனைவி மனைவி பிரச்சனை அப்ப சமவாசத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வரட்டும் பேசட்டும் அவர் சொல்றதை கேட்போமே எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க கஷ்டத்தை மாட்டாங்க அவளுக்கு தெரிந்த சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சு சொன்னாங்க பிரச்சனை நீங்க தீர்ப்பு சொல்லவில்லை பார்ப்போம் சொல்லி அவர் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து கேட்டாங்க நீங்க முந்தி பேசுனா நான் முந்தி பேசணும் கேட்டாங்க யார்கிட்ட ஆயிஷா மனைவி நீங்க முந்தி பேசலாம் பேசுறீங்களா அல்ல நான் பேசலாம் கேட்டாங்க என்ன தெரியுமா சொன்ன ஆயிஷா பார்த்தாங்க நீங்க முந்தி பேசுகிறோம் ஆனா உண்மையத்தான் சொல்லுவாங்க நீங்க முந்தி பேசுகிற பிரச்சனை இல்லை நான் என்ன சொல்லணும் சொல்றேன் எப்படி இந்த காலத்துல நாம எங்க தத்துவம் ஆயிஷா காப்பீடு சொல்லுவோம் இந்த காலத்துல நான் இது ஜெயதோமாக இருக்கிறது தத்துவம் வர்றது இப்படி பேச அதிக காப்பீடு சொல்லுவோம் ஆண்களுக்கு
கணக்கு ரத்த படிக்கிறாய் அனிசத்தனி வாய் ரத்த படிக்கிறது சொன்னாங்க யா அபியத்த நஃப்ஸா ஓந்த நஃப்ஸை நீயே எதிரியாக இருந்து கொண்டு நீ சொல்றியா நபியை பார்த்து உண்மையை பேச சொல்லி உடனே சல்லாசல் இடத்தை ஆஷாவுக்கு இருந்தது சொன்னார் நபி ஸல்லல்லாஹு கேளையா பார்க்கணும் அபூபக்கர் ஆஷாவை பார்க்கறாங்க சொன்னாங்க அபூபக்கர் பார்த்து மா தஅவுனாக லிஹாதா அபூபக்கரே நாங்கள் உங்களை எதுக்கு கூப்பிடல அழைத்து உட்கார்ந்து கூப்பிடல இதே ஒரு கணவன் மனைவியிட பிரச்சனை இது கணவனை பார்த்து மனைவி தான் சொன்னா உண்மையை தான் சொல்லணும் என்று சொல்லி பெண்களுடைய சுபாவம் இப்படித்தான் அவள் அப்படித்தான் பேசுவாங்க அவளோட சத்தம் கொஞ்சம் என்ன செய்யும் கூடத்தான் இருக்கும் நீ அமைதியாக தான் இருக்கணும் எங்க வீட்டுக்குள்ளே வந்தா நடந்துச்சு குர்ஆனையும் சொல்லுது ஒரு கணவனால் அவதிப்பட்ட பெண்ணை பற்றியும் சொல்லுது யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் அதையும் குர்ஆன் சொல்லுது ضربல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிர்அவுன் அதையும் குர்ஆன் சொல்லுது وضربல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு ضربல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹ் அதையும் குர்ஆன் சொல்லிருக்கான் குர்ஆன்ல பல பெண்களுடைய வரலாறு வந்திருக்கு குடும்பமாக வாழும் பொழுது என்ற வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் உரிய ஒரே ஒரு தீர்வு தெரியுமா பொறுமை காப்பது மட்டும்தான் பொறுமைதான் சோதனைக்கு போக முடியும் எனவே குடும்ப வாழ்க்கையை யாரும் அவசரப்படலாம் நிதானமாக கை கொடுப்போம் காலம் விடுங்கோம் ஒருத்தர் புரிஞ்சு கொண்டோம் சந்தோஷமா வாழுங்கோம் அன்பாக வாழுங்கோம் விட்டு கொடுத்து வாழுங்கோம் நான் கடைசியா சொல்றேன் காசால பலஸ்தீன ஆயிரக்கணக்கான அனாதைகள் இருக்கிறாங்க அந்த அனாதைகள் லட்சக்கணக்கில் என்ன செய்யும் சொல்லுவோம் ஆனால் போகுது துவா கேட்கிறோம் அண்ணாக்கு கேட்கிறோம் ஆனா அந்த அனாதைகள் எல்லாம் அப்படி ஸ்ட்ராங் இருக்கிறது எங்கள் உமா சொந்தத்துக்கு போயிருக்காங்க நாங்களும் போயிட்டு பாப்பா உமா அம்மா எடுத்துட்டு அந்த தகுதியை கொடுத்துட்டாங்க யாருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு பேசி பார்த்தா நான் சொன்னது தான் போவேன் சொன்னதை காவலில் இருந்து எங்க அம்மா சொன்னது நிற்கிறாங்க நான் சொல்றேன் அந்த பலஸ்தீன்ல காசால வாழக்கூடிய அனாதைகளை விடவும் ஆதரவற்ற குழந்தைகள் எங்களோட சமூகத்தில் கூடிக்கொண்டு போவாங்க ஒவ்வொரு விவாகரத்திலையும் ஒவ்வொரு டிவோர்ஸ்லையும் 8,000 பேர் இருப்பாங்க. பேரஸ்தீனுக்கு போனா பிள்ளைக்கு வாப்ப இல்லை. மதரசால பேரஸ்தீன் வச்சா எங்களோட வாப்பா அவரு நான் பிறந்தோன்னு பேசுற வரையில் வாப்ப மௌத்தான பிள்ளையோட மனோநிலை வேற, வாப்ப டிவோர்ஸ் பண்ணிட்டு போன பிள்ளையோட மனோநிலை வேற. நான் முன்னோருக்கு சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் செலவழிக்கும் பிரச்சனை இந்த நாட்டில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் 8,000 இருக்கிறார்கள். ஒரு என்ன செய்வோம், ஒரு சேர்ந்து செய்வோம். பெண்ணாவுடைய செய்தி பண்ணாங்க. உமா பாப்பா பிரிஞ்சு அப்பா வீட்டுல உமா வீட்டுல 4 பிள்ளைகள் 2 பிள்ளை அங்க வீட்டுல 2 பேர் இந்த வீட்டுல இந்த 4 பிள்ளைகள் பெருநாள் எப்படி உண்மை இல்லாத பெருநாள், சகோதரர் இல்லாத பெருநாள், அங்க கூட மாப்பை இல்லாத பெருநாள், சொந்த தங்கச்சி இல்லாத பெருநாள். தயவு செஞ்சு சொல்றேன், முஸ்லிம் பத்திரிகை சொல்றேன், உங்களோட குடும்ப வாழ்க்கையை மாற்ற இது அவசரப்பட்ட பொருளிக்கிற விஷயம் அல்ல. இது அவசரப்பட்டு நீங்க சேர்ந்ததற்கு இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகாஹுடைய சபையை கொண்டு வருவாங்க. இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக்கி வைப்பாங்க, எல்லாருக்கும் நல்ல வந்து சேர்ப்பாங்க. இந்த மாப்பிள்ள பாப்பா ஒரு நல்ல அழகான ஒரு
நல்ல ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலயத்துடைய மதரசாவுடைய மாணவர்களுடைய நல்ல கனவான்களுடைய சபையை இன்னைக்காக நடைபெற போகிறது. இன்னைக்காக அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நான் சொல்வது போல கடைசியாக எடுத்துக்கொண்டோம். நாங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரியும் அல்ல, வீட்டுக்குள்ளேயும் பணிவோம், வீட்டுக்குள்ளேயும் கணிவோம், மனைவிக்கு முன்னாலேயும் கணிவோம், மனைவிக்கு முன்னாலேயும் பணிவோம், சமூகத்திலேயும் கணிவோம், சமூகத்திலேயும் பணிவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, செய்வானாக, நல்ல ஒரு வாய்ப்பானாக.